எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்தவுடைய புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா, புதன்கிழமை அதிகாலையில், அதாவதுன்றது 17ஆம் தேதி செப்டம்பர் 2025 தான் இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக சிம்ம ராசி சிங்கம் மாதிரி, அதுதான் சிங்கம் ராசின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த நவகிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் தான். பொதுவாக சூரியன் அப்படின்னா ஒரு சிஎம் மாதிரி, அவ்வளோ சீக்கிரம் அவருடைய இணைய முடியாது. சூரியனோட யாருமே அவ்வளோ சீக்கிரம் இணைய முடியாது, சேரவும் முடியாது. அப்படி இணையக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னா குரு மட்டும்தான். ஏன்னா அந்த குருக்கே பார்த்தீங்கன்னா குரு யாருன்னா சூரியன் தான். சரிங்களா? நம்ம சொல்லிட்டு இருப்போம், நவகிரகத்திலே எல்லா கிரகத்திலே குரு தான் பெரிய ஆள், சனி தான் பெரிய ஆள், சூரியன் தான் இருக்கிறதுலே பெரிய ஆள். அதனால தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க கூட அவ்வளோ சீக்கிரம் யாரும் சேர மாட்டாங்க. மேக்சிமம் பாருங்கள், சிம்ம ராசியில் பிறந்தாலோ சிம்ம லக்னத்தில் பிறந்தாலோ அவங்க பூர்வீகத்தை இடத்த விட்டு தள்ளி இருப்பாங்க, சொந்த பந்தத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க, கூட்டு குடும்பமாக மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எலி வங்க இருந்தாலும் தனி வங்குன்ற மாதிரி தனியாக தான் அவங்க வசிச்சுட்டு இருப்பாங்க. ஒன்று பொண்டாட்டி பிள்ளைங்களோட தனியாக இருப்பாங்க, இல்லைன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஒரு இடத்துல இருந்தால் அதாவது ஜாதகரம் மட்டும் தனிச்சிருப்பார். ஏன்னா எப்பயுமே சூரியன் பொறுத்த வரைக்கும் எட்வெயிட்டான கிரகம் யாருன்னா சூரியன் தான். அதனால தான் நம்ம என்ன கேட்குறோன்னா, எத்தனை கடவுள் இருந்தாலும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வழிபட வேண்டிய முதல் கடவுள் சூரிய பகவான் வணங்கினா ரொம்ப நல்லது. காலையில் எந்திரிச்ச உடனே தலையோட தண்ணி ஊற்றிக்கிட்டு ஈரத்துணியோட சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு உங்களோட வேலையை பாருங்கள். அந்த வேலை கண்டிப்பாக அன்றைக்கி நடக்கும். சரிங்களா? மேக்சிமம் சூரியன் சார்ந்து இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாதிக்கணும், சம்பாதிக்கணும், 4 பேர்த்துக்கு முன்னாடி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களே தவிர, ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நிற்கிறவங்க யாருன்னா சூரியன் மட்டும்தான். மேக்சிமம் பாருங்கள், அதாவது சிம்மராசியில் பிறந்தவங்க மட்டும் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்க மாட்டீங்க, ஓடி போய் செய்வீங்க. எல்லாரும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் தான் வாங்கணும். அந்த மாதிரி ராசி எனக்கு தெரிஞ்சு சிம்மராசி தான். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா, அதாவதுன்றது உழைக்கிறவங்க எல்லாரும் உழைக்கலாம், ஆனால் சாதிக்கிறவங்க ஏதோ ஒரு சிலர் தான் சாதிக்கிறாங்க இல்லையா? அப்படி பார்த்தா சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வாழ்க்கையிலே பாடுபட்டு படாத சித்திரவதை அனுபவிச்சு இன்னைக்கு வாழ முடியாமல் வளர முடியாமல் தன் சொந்த உழைப்பில் சொந்த காலில் நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10% பேர் தான். ஏன்னா இன்னி வரைக்கும் பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துக்காக வேண்டி மற்றவங்களுக்காக வேண்டி இன்னைக்கு ஓடி ஆடி அலையக்கூடிய ராசி சிம்ம ராசி தான். ஆனால் அப்படியாப்பட்ட சிம்ம ராசிக்கு இன்னைக்கு நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா மோசமான ஒரு நிலைமை என்னன்னு பார்த்தா அஷ்டமத்து சனி. 7.5 சனி பார்த்தா 7.5 வருஷம் கஷ்டம் கொடுப்பான். ஆனால் அஷ்டமத்து சனி பார்த்தீங்கன்னா வெறும் 2.5 வருஷம் தான். அவன் 7.5 வருஷத்தில் கொடுக்குற கஷ்டத்தை இவன் 2.5 வருஷத்துலேயே கொடுத்துட்றான். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனார். அப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 29 ஜூலை மாதம் 13 தேதிக்குள்ளார இந்த டைமில் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனை வந்திருக்கும். வேலை பறி போயிருக்கும், வேலையில் பிரச்சனை வந்திருக்கும், வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் குழப்பம் இருக்கும். ஏன் கணவன் மனைவிக்குள்ளாரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காது. நீ என்ன சொல்றத நான் என்ன கேட்கறதுன்றது மாதிரி வாழ்க்கை ஒரு ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட காதல் கூட பிரிகிற மாதிரி கூட வந்திருக்கலாம். 2வது நல்லா இருந்த குடும்பத்தில் தேவையில்லை சங்கடங்கள் கொடுத்துருக்கலாம், சொந்த பந்தத்துக்குள்ளார தேவையில்லை மன அழுத்தங்கள் கொடுத்துருக்கலாம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களே ஏன்டா இந்த வேலை செஞ்சோம், ஏன்டா தொழில் ஆரம்பிச்சுன்ற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க. சரி, இது எல்லாம் போகட்டும். இதுக்கு மேலேயே அது நல்லா இருக்குமான்னு பார்த்தா கிட்டத்தட்ட இந்த சனி பகவான் இப்போ வக்கரத்தில் போயிருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. அதாவதுன்றது பார்த்தா ஜூலை மாதம் 13ஆம் தேதியில இருந்து
நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். வக்கரம்னா என்ன? ரிபேஸில் வர்றது. அப்போ ரிபேஸில் வர்றாரு அப்படின்னா இயல்பு நிலைக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ அந்த இயல்பு நிலைக்கு மாறாக வேலை செய்கிறவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு வடிவத்தில் நமக்கு சாதகமாக இருப்பார். அப்போ இந்த வக்கரம் கிட்டத்தட்ட ஒரு 7 ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. அந்த 7 ராசியில் உங்கள் ராசிக்கு இப்போ நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? அதனால சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால இந்த அஷ்டமத்து சனி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும். நவம்பர் 28 வரைக்குமே நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் எங்கே இருக்கிறாருன்னா 2வது இடம் சொல்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், அது போக கல்விஸ்தானம். அப்போ கல்வியில் இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் சூப்பராக இருக்கும். அது போக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா விஜயதசமி வருது. ஸ்கூல் அட்மிஷன் போட்டு சேர்க்குற சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களோட கல்வி தரம் சூப்பராக இருக்கும். இவங்களுடைய பிள்ளைகள் சொல்கிற இடத்துல இன்னைக்கு இருந்தாலும் இந்த பிள்ளையோட அப்பா அம்மா இவங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது இன்னைக்கு இந்த விஜயதசமியில் வந்து ஸ்கூல் அட்மிஷன் போட்டு சேர்க்கும்போது நிச்சயமாக அவங்க கல்வித்தரம் சூப்பராக இருக்கும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக சில மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாசன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் பெருமாளை வழிபடுறது கண்டிப்பாக நல்லது. அது போக இந்த புரட்டாசி மாதம் அதாவது 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமாவாசை வர்றதுனால அந்த அமாவாசை அது குறிப்பாக மாகாளி அமாவாசை வர்றதுனால இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. அப்போ இந்த புரட்டாசி அமாவாசை, மாகாளி அமாவாசை கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுப்பாரு. செய்யுங்க. நான் சொல்கிறது விஜயதசமிக்கு ஸ்கூல் அட்மிஷன் போடுறதுக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு சூப்பரான நேரம். அதே சமயத்தில் வந்து பார்த்தா மாகாளி அமாவாசை இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். இது போக பார்த்தா இந்த பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த மாதம் புரட்டாசி மாதம். அப்போ பெருமாள் வழிபடுறது கண்டிப்பாக நல்லது. இப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் போய் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால நீங்கள் கொடுத்த வாக்கு கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றிடுவீங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வேலையில பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே கண்டிப்பாக இதுக்கு மேலே கொஞ்சம் மாறும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். சரிங்களா? இப்படி இருக்கும்போது இப்போ புதன் வந்து 2ல் இருக்கிறார். 2வது பத்தில 2வது வீட்டுக்கு அதிபதி 2ஆம் இடத்துலயே இருக்கிறது. அது உங்களுக்கு ஒரு பலம் தான். ஏன்னா 2ஆம் இடம் சொல்றது வந்து கல்விஸ்தானம். அந்த கல்விஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். அந்த புதன் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். அப்போ 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 16ஆம் தேதி விஜயதசமி வர்றதுனால உங்களுக்கு வந்து கரெக்டாக அட்மிஷன் போடுறதுக்கும் 17ஆம் தேதி புதன் மாறுறதுக்கும் கரெக்டாக அமைஞ்சு போச்சு. உங்களுக்கு நேரம் 16ஆம் தேதி விஜயதசமி அட்மிஷன் போடுறீங்க. 17ஆம் தேதி புதன் தன் சொந்த வீட்டிலிருந்து அடுத்த வீட்டுக்கு பெயர்ச்சாகிறார். அப்படி பெயர்ச்சாக்கூடிய காலகட்டம் நிச்சயமே இது கல்வியில மாற்றங்கள் பெருசா ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். நம்ம ஒரு வீடு வேலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு நல்ல நாள் பார்த்து தான் ஒரு வீட்டுக்கு கால் போடுறோம். அதுக்கு மேல அஷ்டமி வந்தாலும் நவமி வந்தாலும் பாட்டி வந்தாலும் அதெல்லாம் நம்ம கணக்கு வைக்கிறதே இல்லை இல்லைங்களா? அப்படி பார்த்தா கரெக்டா இந்த டைம் பாருங்க உங்களுக்கு சூப்பரா அமைஞ்சிருக்குது. கல்விஸ்தானத்துக்கு அதிபதி கல்விஸ்தானத்திலேயே உட்காந்து அதே மாதிரி வந்து விஜயதசமி வந்து 16ஆம் தேதி வந்து 17ஆம் தேதி தான் புதன் வந்து அடுத்த வீட்டுக்கு மாறுறாரு. இந்த காலகட்டம் கல்விக்கு நல்லது. படிப்பு மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லது. இடம் மாறி போய் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு யோகத்தை கொடுத்துட்றாரு. அது போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பான்றது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க தான் போறார். இது போக வந்து சுக்கிரன் வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறார், ஜென்மத்திலே இருக்கிறார். கொடுக்குற ஒரு கூரை பிச்சுட்டு கொடுப்பாங்க சுக்கிரன் சொல்றாங்க இல்லையா? அந்த சுக்கிரனே உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார். அதனால் நிச்சயமாக இந்த வண்டி வாகனம் வாங்குறதுக்கு, புதுப்பிக்கிறதுக்கு, ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ இந்த மாதத்தில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி தான் குரு வந்து பார்த்தீங்கன்னா அதிசாரம் ஆகிறார், அதாவது கடகராசிக்கு வர்றார். அப்போ இந்த 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இட லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இடம் சார்ந்த விஷயம், மண்மனை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், உடல் உபாதிகள், இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. சரிங்களா? இந்த மாதம் எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் வந்திருக்குதுங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு உடல் தொந்தரவு இருக்குதுங்கன்னு சொல்றீங்களா? உடல் தொந்தரவு கண்டிப்பாக தீரும்.
தொழில் மாற்றம் எதாவது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தனித்துவமாக இருக்க போகுதுன்றதுல மாற்றமே இல்லை. இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.